ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த 4வது மாதத்தினுடைய முதல் வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். ஆமென். இந்த மாதம் சொல்லியிருக்கிறார், வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைதட்டி சொல்லு. இது எந்த சூழ்நிலையிலே இயேசு சொன்னார் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நான் கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்து போவேன். அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போவதை குறித்து சீஷரிடத்தில் அதை சொல்லுகிறார். கொஞ்ச காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், பிறகு கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். இதை கேட்ட உடனே அந்த சீஷருடைய இருதயம் ஒரு கஷ்டப்படுகிறது, அல்லது பாரப்படுகிறது, அல்லது துக்கப்படுகிறது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கைத்தட்டி சொல்லு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை நம்புறீங்க? நம்புறீங்களா? இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒளிந்து போகாது. எத்தனை புரியுதா? இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் தேவன் நமக்கு சொல்ற வார்த்தைகள் ஒளிந்து போவாது இல்லையா? அது ஏற்ற காலத்திலே அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். புரியுதா? புரியுதா? அதனால இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கணும், இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பணும், இந்த வார்த்தைகளை நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபிக்கணும், இந்த வார்த்தைகளை தெய்வ சமூகத்தை ஞாபகப்படுத்தணும். அப்போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தன் கவனத்தில் வைத்துக் கொள்வாராம். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த மாசம் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்னீங்களே, எங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போகுன்னு சொன்னீங்களே, எசப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த மாசம் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறணும், சந்தோஷமாய் மாறன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையின்படியே அவர் செய்கிற ஆண்டவர். ஆமென். நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதற்கு ஒன்று, அது தேவனால் முடியும். ரெண்டாவது, தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது அந்த காரியங்களை தேவன் மாற்றி அமைத்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற இன்னொரு காரியத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். எரேமியா எழுதின புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் கர்த்தர் நன்மையானதை செய்ய வேண்டும்.
இல்லையா? கர்த்தர் நன்மையானதை செய்ய வேண்டும். நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே? அப்போ நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் தேவன் நமக்கு நன்மைகளை அளிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு நன்மைகளை, அது என்ன நன்மையோ, நீங்கள் என்ன நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க தெரியாது, அது எந்த நன்மைக்காக ஜெபம் பண்றீங்க தெரியாது, எந்த நன்மை உங்க வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார்கள். உண்மைதானே? ஹல்லேலூயா. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் தேவன் தம்முடைய நன்மைகளை உங்களுக்கு அளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றித் திரிந்த ஒரு ஆண்டவர். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் நன்மைகளை செய்கிற ஆண்டவர். எதுவுமே நம்புறீங்க? அவருடைய குற்றம் இல்லை, அவருடைய தீமைகள் இல்லை. சில சொல்றாங்க, ஆண்டவர் என்ன போட்டு வதைக்கிறார் பாஸ்டர், ஆண்டவர் என்ன போட்டு பிழிறார் பாஸ்டர். அவரை மிஷினை போட்டு பிழிறதுக்கு நல்ல தெய்வம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர். ஆமா சொல்லுங்களேன். கவனிக்கணும், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர். நீங்க அவரை தேடி வந்திருக்கீங்களா? ஒரு நன்மை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார், ஒரு நன்மை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமா சொல்லுங்க. அதற்கு நீங்கள் நானும் பாத்திரமா இருந்தோம்னா இல்லையா, அவர் நன்மைகளை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதற்கு தேவன் இந்த மாசம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகளை அவர் செய்யணும். செய்வார். எத்தனை பேர் செய்வார் நம்புறீங்க? செய்ய மாட்டார் பாஸ்டர், அவரு உனக்கு செய்வாரு, எனக்கெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்? அவர் இடத்துல பட்சாபாதமே இல்லையே. ஆமென் சொல்லுங்க. அவர் இடத்துல பட்சாபாதமே இல்லையே. அவர் எல்லாரும், நீங்க எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீங்க. ஆமா சொல்லுங்க. அவருடைய பட்சாபாதம் இல்லை. சில சமயம் நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களுமே நமக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குதே தவிர அவருடைய பட்சாபாதமே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை செய்ய அவர் இன்னும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். சரி, முதல் காரியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அடியேனுக்கு தேவரையை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். எஸ். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து
உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். யாக்கோபு முற்பிதாக்களிலே ஒருவராக தேவன் தெரிந்து கொண்டார். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் நம்ம பல முறை படிச்சிருக்கிறோம். இப்ப சொல்றாரு, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்போது 2 பரிவாரங்கள் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனாலும் இப்போது என்னுடைய சகோதரனுக்காக நான் பயப்படுகிறேன். ஆனாலும் நீர் என்னை போய் என்று சொன்னீரே, எனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீரே என்று ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றான். கவனிக்கணும், இங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அல்லது சந்தோஷப்படுவார்கள். என்னன்னா இங்க சொல்றான், நான் கோலும் கையுமாக தான் இந்த யோர்தானை கடந்து போனேன். கவனிங்க, மறுபடியும் இந்த 4ஆம் மாசம் தேவன் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நீங்களும் நானும் இந்த யாக்கோபை போலவே இந்த நாளில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான காரியங்கள் இல்லை, நம்மளை கைட் பண்ணத்துக்கான ஆட்கள் இல்லை, நம்மளை புஷ் பண்ணி விடத்துக்கு ஆள் இல்லை. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அல்லது ஏக்கங்கள் எண்ணங்களோடு நம்ம இங்கே வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நான் நன்மை செய்கிற தேவன். ஒரு சௌர் எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காத ஒரு எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷர்கள் உன்னை பார்க்க மாட்டான், தெய்வம் பார்க்க மாட்டார். மனுஷன் கிள்ளி கொடுக்க பார்ப்பான், தெய்வன் அள்ளி கொடுக்க பார்ப்பான். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினால் நீ திருப்தியாவ அல்லது சந்தோஷப்படுவ. எத்தனை நம்புறீங்க செய்ய முடியும்னு? ஏன்னா அவர் யாக்கோபுக்கு செஞ்சிருக்கிறார். போகும்போது இல்லையா ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு போனாரா மாமா வீட்டுக்கு? இல்ல ஒரு 1000 கழுதை 1000 குதிரை இட்டு போனாரா? இல்லவே இல்லை. ஆனா ஆபிரகாம் தேவன் கூப்பிட்ட உடனே அவன் பாருங்க, தேசத்தையும் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டானே தவிர இருக்கிற சொத்து பத்தம் தூக்கி வந்துட்டான். ஆனா யாக்கோபு பாருங்க, வெறுங்கை சொல்லுவாங்க, வெறுங்கையில் முழம் போடுவாங்கன்னு, வெறுங்கையை ஆசிமாத கோலும் கையுமாய், கையில ஒரு கோலு வெறும் கை. ஆனா போறார். ஆனா ஸ்தோத்திரம், தேவன் அவர் கூட இருந்தனால 20 வருஷத்துல 2 பரிவாரங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு ஜாதியாய் தேவன் அவரை மாற்றினார். இன்னைக்கு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் இல்லையா? அந்த யாக்கோபின் தேவன் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாமல் போயிருந்தா நீ என்னை வெறுங்கையா அனுப்பியிருப்பேன்னு யாக்கோபு தன் மாமனாரை பார்த்து பேசுறான். ஈசாக்கின் தேவன், அது எங்க அப்பாவுடைய தெய்வம், என் கூட இல்லைன்னா நீ என்னை வெறுங்கையா அமைச்சிருப்பா. அந்த தெய்வம் என் கூட தான் இன்னைக்கு 2 பரிவாரங்கள். ஆமென் சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தே. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. சொல்லு வாய் திறந்து. என்னை கைவிடல. எத்தனை பேரு நான் இயேசு நம்பி வந்தேன், நான் வெட்கப்படலன்னு சொல்ல முடியும்? கவனிச்சு கை தூக்குங்க.
நான் ஏசப்பா நம்பி வந்தேன், அவர் என்னை வெட்கப்படுத்தல பாஸ்டர். இன்னைக்கு எங்க சொந்தக்காரர் மத்தியில் என் தலையை அவர் நிமிர செஞ்சிருக்காரு. எத்தனை சொல்ல முடியும்? கைதட்டி சொல்லு. இதுக்கு காரணம் அவர் உனக்கு அளித்த நன்மை. ஆமா சொல்லுங்க, இல்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்கள் பங்கிட்டு கொடுக்க உதவி செய்தாரு. ஆமென். ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில இல்லையா அவர் அற்புதங்களை செய்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவங்களை போஷிக்கும்படி செய்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி அற்புதங்களை செய்தார். தண்ணீரை திராட்சசமாய் மாற்றி இல்லையா குறைவை நிறைவாக்கினார். இதெல்லாம் தெய்வம் நமக்கு அளிக்கிற நன்மைகள். செஞ்சாரா? உங்களுக்கெல்லாம் செஞ்சாரா? எத்தனையோ செய்திருக்கிறார். அதான் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், திருப்தி ஆவார்கள், திருப்தி ஆவார்கள். ஆமா, இன்னும் ஆண்டவர் உங்களை என்னையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த யாக்கோபு இல்லையா அந்த தேவனுக்கும் தான் கொடுத்த அந்த வேலைக்கும் அவன் உண்மையாய் இருந்தான். யாக்கோபு நல்ல ஒரு ஜெப வீரன், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பைபிளே முதல் இரவு ஜெபம் செய்தவர் அவர் ஒரு ஆள் தான். அதுவும் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டவர். புரியுதா? அதனால்தான் பாருங்க, 20 வருஷத்திலேயே அவருக்கு 2 பரிவாரங்கள். ஆமா, 20 வருஷம். சரி, அவர் மாமாவிட்டு போகும்போது ஒரு 20 வயசு வச்சுங்களேன், 40 வயசு செட்டில் ஆயிட்டான் ஆளு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? ஒண்ணுமே செட் ஆகல பாஸ்ட். ஏன்? ஏன்? இன்னும் தேவன் உனக்கு நன்மை அளிக்க ஜெபம் பண்ணு. ஆமாங்க, ஒருத்தர் சொல்றாரு 40 வயசுல செட்டில் ஆகின்றமா, 40 வயசுல இல்லையா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடணுமா, 40 வயசுல ஒரு 3 நாட்டுக்காவது நீ பிரயாணம் போய் வந்திருக்கணுமா, வெளிநாடு. அப்போ உன்னுடைய லைஃப் சரியா போகுதுன்னு அர்த்தமா? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா 45 ஆயிடுச்சு ஆண்டவரே, 50 ஆயிடுச்சு ஆண்டவரே. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பரிவாரம் கூட இல்லையா ஆண்டவரே? ஆனா அவருக்கு மட்டும் 2 பரிவாரம் கொடுத்தீங்களே. அவர் பட்சாபாதமே இல்லை. நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கடினமா உழைத்தான் போட்டிருக்கு பைபிள். கடினமா உழைச்சாயா, சும்மா இல்ல. 2 பரிவாரம் 20 வருஷத்துல சும்மா வந்து இல்ல, கடினமா உழைக்கிறான். சில ஆளு உழைக்கிறதுக்கு கடினமா இருக்குது. கடினமா உழை. அதிர்ஷ்டம் என்னைக்கும் வீட்டுக்கு கதவு தட்டாது. புரியுதா? நீதான் அதிர்ஷ்டத்தை தேடி போக வேண்டும். சில நினைக்கிறான் அதிர்ஷ்டம் வீட்டு கதவை தட்டும், வேலை வந்து வீட்டு கதவை தட்டும். இல்லையா? அதெல்லாம் தட்டாது. உன்னால முடிந்த மட்டும் உழை. ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார், போய் எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு தலைவன் இல்லை, பிரபுக்கள் இல்லை, அதிகாரி இல்லை. ஆனா பாருங்க, கோடை காலத்துக்கு தேவையான ஆகாரத்தை அது குளிர்காலத்தில் சேர்த்து வச்சிடுமா. நம்ம ஆளு எப்போ சேர்ப்பானா, பொண்ணுக்கு வயசு கல்யாண வயசு வரும்போது தான், ஐயோ இல்லையே பொண்ணுக்கு எப்போ சேர்க்கணும், பிறந்த உடனே காசு பேங்க்ல போட்டுணும். பொண்ணுன்னு பிறந்த உடனே என்ன பண்ணணும், அன்னைக்கே 10 ரூபா 20 ரூபா போட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இப்போ எங்கள் சாமுக்கு வயசு இப்போ 13. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ அவன் கணக்கு ஒரு 1.5 லட்சம் போட்டு வச்சிருக்கிறோம். மாதம் 10,000 ரூபா போடுறோம். ஏன் பாஸ்டர் எல்லாமே சொல்லிடுறீங்க? சொன்னேன், உங்களை கொடுத்துட்டு போறேன். ஆம்பளை பையங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நம்ம கடமை என்ன தெரியுமா? ஆமாம், அவன் நீங்கள் 13 வயசு இல்லையா, வருஷத்துக்கு எவ்வளோ? எப்படியோ 5 10,000 மட்டும் கூட. ஆனால் நாங்கள் 1,50,000 போட்டிருக்கிறோம். அடுத்த மாதம் ஒரு 10,000 போடுவோம். அதுக்கு அடுத்த மாதம் 10,000 போடுவோம். நீ போடுவ பாஸ்டர், நீ போடுவ. ஏன்? எனக்கெல்லாம் மாநில திறந்து பொத்துன்னு கொட்டுதானே. எனக்கும் 5,000 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு 25 ரூபாய் பென்ஷன், அவ்வளோதான் தோத்துறோம். 40,000 வண்டி வச்சுன்னு ஓட்டுறோம், தோத்துறோம்.
ஹலோ ஹலோ. ஆனால் உழைக்கிறோம், தெய்வத்துக்காக உழைக்கிறோம், செயல்படுகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், நன்மைகளை செய்கிறார். முடிந்து இன்னும் கேட்கிற ஆண்டவரே, இன்னும் கூட ஒரு 10 வருஷம் கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா உழைப்பு ஆண்டவரே. ஆமா, ஹல்லேலூயா. உழைக்கலாம், எனக்கு கஷ்டமே கிடையாது. அவர் எனக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுத்துட்டாருன்னா சாகர வரைக்கும் உழைச்சினே இருப்பேன் நான். சில ஆள் உழைக்கிறதுக்கே மனசு இல்லை. அப்புறம் எப்படி உனக்கு நன்மை வரும்? எப்படி உனக்கு 2 பரிவாரம் வரும்? ஒரு பரிவாரம் கிடையாது. முடி. ஒரு முறை நான் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ ஒரு காரியமாக போயிருந்தேன். அப்போ நம்ம செங்கல்பட்டில் ஒருத்தர் அங்கே பார்த்தேன். சார் வணக்கம் சார், நீங்கள் ஃபாதர் தானே? ஆமாம் சார், உங்களை சின்ன வயசுன்னு பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் தான் சார், கோழிப்பள்ளம் இருந்தேன் சார். அப்போ தெரியும் சார் உங்களுக்கு. ரைட். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நான் அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் சார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சம்பளம் கிடைக்குது சார்? ஒரு 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 ரூபாய்க்கு 10 ரூபா தான் சார் கம்மி. அப்படின்னா 1 லட்சத்துக்கு 10,000 கம்மியா? எவ்வளோ சம்பளம்? 90,000. சரி, இங்கேயா வந்தேன்னு கேட்டேன் சார். இங்கே ஏற்றமா வந்தேன் சார். இப்போ அந்த குளுக்கோஸ் ஏற்றிட்டு இந்த பாட்டிலாம் போடுவாங்கள்ல, அந்த பாட்டிலாம் இவர் சேகரித்து விற்று இவர் காசு ஆக்குறாரு. இப்போ அவனுக்கு பணம் சேருமா? ஒரு வேலையும் ஒழுங்காக செய்யாமல். ஆமாம், மதுரையில் பாஸ்டர் ராஜாமணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லார், கிறிஸ்தவெல்லாம் இன்னைக்கு மளிகை கடை ஆரம்பித்தா 10 நாள் மூடிடுவான். கிறிஸ்தவன், அவர் சொன்னார்ப்பா, எனக்கு கோச்சிக்காதீங்க, கிறிஸ்தவெல்லாம் ஒரு மளிகை கடையோ ஒரு இந்த கடையோ ஆரம்பித்தானா 10 நாளில் என்ன பண்ணுவான்? ஏன் இவர் ஏந்துக்குது 8 மணி, படுக்குது நைட்டு 11 மணி, அப்புறம் 9 மணிக்கு ஏந்துட்டு அது மேலே போய் பல்ல வலிக்கு குளிச்சு சாப்பிட்டு 10 மணிக்கு கடை திறந்தா போனியே ஆகாது. போனியே ஆகாது. புரிஞ்சிட்டீங்களா? கடை எப்போ திறக்கணும்? 6 மணிக்கு தான் போய் கடை திறந்தணும். பாருங்க, இங்க பக்கத்தில் இந்த ஜேபி ஹோட்டல் ஒன்று இருக்குது. 4 மணிலாம் திறந்துடுறாரு அவரு. அப்போ அவருக்கு 2 பரிவாரம் கிடைக்குமா? உனக்கு 2 பரிவாரம் கிடைக்குமா? அவரை பார்த்து நீ வெம்பி தான் சாவணுமே தவிர உனக்குலாம் 2 பரிவாரம் கிடைக்காது. ஏன்னா 4 மணிக்கு வந்து கடை திறக்கிறாரு. உனக்கு டீ கடை வச்சுக்க, எத்தனை மணி திறப்ப? நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்க, நல்லா கோட்டு அவுட்டுன்னு இந்த வரைக்கும் கோட்டு ஒன்று மூஞ்ச பார்த்தா எவன் டீ குடிக்க வர மாட்டேன். சொல்கிற பேச்சு எப்படிங்க 2 பரிவாரம் வரும்? உழைக்கணுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு. சார் 3 மணிக்கெலாம் நான் கோயம்பேட்டில் இருப்பேன் சார். ஏசுவே, எப்போ தூங்குவீங்க சார்? போகும்போதே தூங்கின்னு போயிடுவேன் சார். நீங்கள் நல்லா இருக்காருங்க, அவரு உழைக்கிறாருங்க. ஆமாம், புரிஞ்சுதான்? கடவுள்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல பலன் கொடுங்க ஆண்டவரே, என் ஆயுசுக்கு தக்கதான் என் பலனும் இருக்கணும்னு கேளுங்க. உழைங்க, முடிஞ்ச வரைக்கும் உழைங்க. ஆண்டவர் உனக்கு நன்மையாக நிரப்புவார். ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார், உன் உள்ளத்தை பார்ப்பார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமாம், அதெல்லாம் சொல்லுவேன். 5 மணிக்கு மேலே விசுவாசி படுக்கையில் இருந்துச்சுன்னா உனக்கு தரித்திரம் வந்துடும். 5 மணிக்கு மேலே எந்த விசுவாசி படுக்கை இருந்தாலும் நான் சொல்கிறேன், உனக்கு தரித்திரம் கட்டாயம் உண்டு. அட பாவி, 1ஆம் தேதியே சொல்லாது பாப்பல. ஏன்னா அது சட்டம். இயேசு அதிகாலமே இருட்டோடு எழுந்து போய் தன் பிதாவை சந்திக்கிறார். மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எடுத்து வாசி பாருங்க. இயேசுவோட நீங்களும் பிஸியா இருக்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு போய் வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? போய் சொல்ல கை உயர்த்த வேண்டாம். ஏன்னா அசிங்கம் நமக்கு, எனக்கே அசிங்கம். ஏன்னா நீங்கள் யாரும் அவ்வளோ தூரம் கை உயர்த்த மாட்டீங்க. ஒரு 2-3 கை தான் உயரும். இந்த ஆயா தான் பாவம். 2 வேணாம், எதுக்கு அசிங்கம்? சரி, இந்த மாதம் போட்டேன், இல்லாத ஆரம்பி. உண்மைதாங்க. நான் ஏன் இதான் என்னுடைய அனுபவங்கள். நான் இயேசுவை நான் எப்போ தெய்வம்னு அறிஞ்சனோ அந்த நாளிலிருந்து இந்த 5 மணிக்கு மேலே
படுக்கையில தூங்கின நாட்கள் இல்லை. தெய்வத்துக்கு முன்பாக சொல்றேன். எனக்கு இந்த இயேசு 40 வருஷமா நான் ஆராதிக்கிறேன். 40 வருஷமா இந்த இயேசு நான் ஆராதிக்கிறேன். 33 வருஷமா நான் தேவனுக்கு முழு நேர ஊழியம் செய்கிறேன் இல்லையா. 5 மணிக்கு மேலே என் படுக்கையில இருந்தா எனக்கு ஞாபகம் இல்லை. கர்த்தர் கிருபை எனக்கு உதவி செய்கிறார். அதனால தாங்க இன்னைக்கு இல்லையா 2 பரிவாரங்களை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஆமா. பெண்களா இருந்தா பின்னு தூங்கி முன்னாடி எழுந்துக்கணும். பெண்களா இருந்தா எங்க முன் தூங்கி பின்னாடி தான் எழுந்துக்கணும். அவர் வேலை முடிச்ச இது ஒரு இது முதல் வாரத்தில் இருக்கும். ஹலோ சிஸ்டர், பிரதர், பெண்கள்னா பின்னாடினா வேலை செஞ்சு வர ஆம்பளைக்கு நல்லா செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிச்சுட்டு இல்லையா, பாத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கேஸ் மூட்டிக்கிட்டு ரெடி பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து பின்னாடி படுக்கணும். அவர் ஏந்துக்கு முன்னாடி இவர் ஏந்துக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். நம்மளாம் இந்து குடும்பத்தை தான் ஏசி ஏற்றுக்கொண்டு வந்தோம் இல்லையா. இந்து வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுவோம்? 5 மணிக்கெல்லாம். இன்னைக்கு எங்கே போச்சு அதெல்லாம்? எங்கே போச்சு அதெல்லாம்? ஏன் உனக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டேன் தெரியுமா? அது சோம்பேறி சார், தண்ணி தெளிக்காது சார். அது வாடகை வீட்டில் இருக்கவங்க வீட்டுக்காரமா ஏந்துக்கு முன்னாடி நீ ஏந்து தண்ணி தெளிச்சிடு. தெளிக்கலாமா பாஸ்டர்? இதில் மட்டும் கணக்கு கேட்டு இருப்பேன். தெளிக்கலாமா? சாணி தெளிச்சா என்ன? தண்ணி தெளிச்சா என்ன? பெருக்குனா என்ன? செய்மா. அப்போ நினைப்போம், பரவாயில்லப்பா இந்த பிள்ளை நமக்கு நம்ம வேலையை செய்து என்ன பண்ணோம், உனக்கு வாடகை ஏற்றாது, உன்னை ஊட காலி பண்ணு சொல்லாது, நீ எத்தனை வருஷமாக இருமான்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். ஏன் உங்களுக்கு வீடை காலி பண்ணி சொல்லுது? சுத்த சோம்பேறி சார். ஒரு அம்மா சொல்லுது, ஒரு ஹவுஸ் ஓனர் சொல்லுது, சுத்த சோம்பேறி சார். இதெல்லாம் எப்படி சார் கோயிலில் வச்சுக்கிறீங்க? என் தலையை அது கேட்குது. இதெல்லாம் எப்படி சார் நீங்கள் கோயிலில் வச்சுக்கிறீங்க? நான் என்னம்மா பண்ணுவேன்? அவர் கொடுத்துட்டாரு, நான் வச்சுருங்கிற தோத்து. நலம் பெற வேண்டும் என்று நானும் ஜோம் பண்ணுறேன். ஒன்றும் உருப்பட்ட மாதிரி இல்லையம்மா. ஸோ ஏன்னா அடுத்த பாயிண்ட் அதான் வருது. ஃபேமிலி தான் வருது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20-21. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். அதை அண்டர்லைன் பண்ணு. கவனிங்க, இது ஒரு நல்ல ஒரு பகுதி. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது என்பதை அறிந்து ஒரு தவறான ஒரு திட்டத்தை அவன் தீட்டுகிறான். என்னன்னா, எபிரேய ஸ்திரீகளுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் கொண்டு போய் நைல் நதியில் போட்டுவிட வேண்டும், பெண் குழந்தை பிறந்தால் விட்டுடலாம் என்று அவன் ஒரு சட்டம் போட்டான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் அந்த திட்டத்துக்கு உடன்படவில்லை. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். புரியுதா? அப்போ இந்த மருத்துவச்சிகள் தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து போறாங்க. கவனிங்க, ராஜாவுக்கு தெரிஞ்சா கழுத்தை வெட்டிடுவான். ஏன்னா இவங்க கவர்மெண்ட் ஸ்டாப்பு இல்லையா? ஆமா, இவங்க ராஜாவின் கட்டளை நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். ஆகையால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுவதற்கான வழிகளை இவர்கள் செய்கிறாங்க. அப்படி பிறந்தவன் தான் மோசே. ஆண்டவர் பாருங்க, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த குடும்பங்கள் எல்லாம் தலைக்க செய்தார். கை தட்டுங்க. எனக்கு இந்த வசந்த வாஸ்த உடனே கவனிங்க, நம்ம குடும்பம் ஏன் இன்னும் தலைக்கல? ஏன் தலைக்கல? ஏன் செழிக்கல உன் குடும்பம் இல்லையா? கவனிங்க, நம்ம என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ
அன்னைக்கே நம்ம மேல இருக்கிற அந்த சாபத்தை தேவன் அகற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடுவார். என்னைக்கு நீ ஞானசானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே உங்களை பிடிச்ச தரித்திரம் பீட உங்களை விட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு விருத்தி இல்லை, ஒரு பிளெஸிங் இல்லை, ஒரு செழிப்பு இல்லைன்னா சம்திங் ராங், எங்கேயோ தப்பு நடக்குது உங்க வாழ்க்கையில. நீ தான் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த குடும்பங்களை தலைக்க செய்தார் ஆண்டவர். பொய் சொல்வாரா? ஏன் உங்க குடும்பம் தலைக்கல? ஏன் உங்க குடும்பத்தில் தேவ ஆசீர்வாதம் வரல? யோசிங்கம்மா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவேன்னு சொல்றாரு. ஆனா ஏன் உங்க குடும்பங்கள் இன்னும் தலைக்கல? பெண்கள் எனக்கு யோசித்தீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? அவன் குடிகாரன் கல்யாணம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன். ஏமா உன்னுடைய பயபக்திக்காவது ஆண்டு அற்புதம் செய்வாரா இல்லையா? மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே ஆண்டவர் அந்த குடும்பங்களை தலைக்க செய்கிறார். நான் சொல்லட்டுமா? என்னைக்கு இயேசுவே பைபிள் சொல்லுது, சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 33:12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி யாரு? யாரு? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி யாரு? தெரியலையா? நீதான்பா. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்த ஜனம் யாரு? நீதான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி நீதான். அவர் உங்களை தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டது நீங்க தான். நல்ல கை தட்டு. சுதந்திரம் என்பது அடாப்ட். உங்களை ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? அடாப்ட் பண்ணிட்டாரு. உங்களை தம் பிள்ளைய என்ன பண்ணிட்டாரு? அடாப்ட் பண்ணிட்டாரு. தத்து எடுத்துட்டார் ஆண்டவர். அப்ப விட்டுருவாரா? பெத்த பிள்ளைக்கு என்ன செய்வாரோ அதே தான் தத்து எடுத்த பிள்ளைக்கு செய்வார். நம்புறீங்களா இல்லையா? அப்ப ஏன் குடும்பம் தலைக்கல? அப்ப ஏன் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதம் வரல? அப்ப ஏன் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரல? ஏன் இன்னும் செழிப்பு வரல? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் என்ன பண்ணான்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார்னா நீ நிச்சயமா நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். நீ செய்யற தொழில், வியாபாரம் இல்லையா, நீ எதை செஞ்சாலும் சரி, கர்த்தர் அதுல ஒரு விருத்தியை உண்டாக்குவார். ஏன்னா அவர் சொல்றாரு, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம். பாக்கியம்னா பிளஸட். அவ பாக்கியவதிப்பா, அவ பாக்கியவதி சொல்றாங்களா இல்லையா? அந்த பாக்கியவதி என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மலையாளத்தில் சொல்லுவாங்க அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி. ஆமா ஆமா சொல்லுங்க. அப்போ கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி, தெய்வம் அவர்களை செழிக்க பண்ணுவார், தலைக்க பண்ணுவார். நம்புறீங்க? தலைக்கலையே பாஸ்டர். அப்ப செக் பண்ணு. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை நீ அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து பார்த்து என் சிந்தனைகளை வேதனை உண்டாக்குற வழி இருக்குமானால் செக் பண்ணு. எங்கேயோ தப்பு நடக்குது. ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அப்போ எங்கேயோ தப்பு நடக்குது, செக் பண்ணு. நான் பர்ஃபெக்ட் தான் பாஸ்டர், அவர் தான் எனக்கு துரோகம் பண்றாரு. அட பொல்லாது, உன்னை தத்து எடுத்திருக்காரு, உனக்கு துரோகம் பண்ணுவாரா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுவிகார புத்திரராய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அவரு இல்லையா, ஒரு கண்ணு வெண்ண ஒரு கண்ணு சுண்ணாமன்னு பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். ஆமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த மருத்துவச்சிகள்
தேவனுக்கு பயந்ததினாலே ஆண்டவர் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி அந்த வசனம் எனக்கு ரொம்ப அதை அண்டர்லைன் பண்ணி அது யோசி அது தியானம் தலைக்க செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இல்லையா, ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாரு, சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருப்பாரு. ஆமாம், சோத்திரம். 2 மாடி 3 மாடி வீடு கொடுத்துருப்பாரு, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அதாங்க தலைக்கிறது. ஆமா சொல்லுங்களேன். என்னைக்கு நம்ம இந்த இயேசு என்ற நாமத்தை அறிந்து கொண்டோமோ அன்னைக்கே உனக்கு இருக்கிற அந்த சாபங்கள், பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் இல்லையா, உன் குடும்பம் தலைக்காம தடை பண்ற ஆவிலாம் வெளியே புறப்பட்டு போயிடும். புரியுதா? புரியுதா? இதான் சத்தியம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாய பிரமாண சாபங்களுக்கு நீங்களாக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்க இப்படி வசந்த விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். அவ பாருங்க, உங்க குடும்பத்தை விட்டு சத்துரு விலக ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு வர வேண்டிய பேர் சொல்லுது, பாவங்கள் உங்கள் வாசப்படியில் படுத்திருக்கிறபடியால் தான் ஆசீர்வாதம் உள்ள வரமாட்டுது. அதெல்லாம் நம்ம தூக்கி எட்ட போட்டுடணும். ஆண்டவரே என் குடும்பம் தலைக்கணும் ஆண்டவரே இல்லையா. 128 சங்கீதம் அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து பாக்கியவான் சாப்பிடுவான். கவனிங்க, இதெல்லாம் ஆசீர்வாதம் தானே. எத்தனை பேர் தங்கள் கையின் பிரயாசம் சாப்பிட்றீங்க? இல்லை பாஸ்டர், சம்பளம் வருது இல்லையா, பேங்கில் அவளை பிடிச்சிக்கிறான், இவளை பிடிச்சிக்கிறான், அவன் அவளை பிடிச்சிக்கிறான், அவன் அவளை பிடிச்சிக்கிறான். கையில் பார்த்தா 150 ரூபா 200 தான் பாஸ்டர் வருது. புக்குன்னு இருக்கு பாஸ்டர். ஏன் இஎம் வாங்கினேன், ஏன் கடன் வாங்கினேன்? நான் மேக்சிமம் சொல்கிறேன், கடன் வாங்கி எதையும் செய்யறதுக்கு முயற்சி நிறைய எடுக்காதீங்க. ஒரு ஆபத்து வேறு வழியில்னா பண்ணலாம். ஆனால் இல்லையா, கடன் வாங்கி டிவி வாங்குறது, கடன் வாங்கி பைக் வாங்குறது, கடன் வாங்கி அதை வாங்குறது, கடன் வாங்கி கார் வாங்குறது. போன வாரமே என் காரை ஓட்டுறதுக்கு எனக்கே பிடிக்கல. போன வருஷம் என் காரு வாங்கி அது ஒரு 6-7 வருஷம் ஆயிட்டு. போன வருஷம் அப்படியே கலகலன்னு ஆயிட்டு சோத்திரம். சரி வித்துலான்னு பார்த்தா இதில் போய் மாட்டிக்கணுமா நம்ம, இது எங்கடா வாங்குறதுன்னு சொல்லி தள்ளிக்கினே போகிறேன். நம்ம சர்ச்சுக்கு ஒரு சகோதரர் வந்தார், பாஸ்டர் இந்த காரை நான் சரிப்படுத்தி கூட சொல்லி கொண்டு போனார். இப்போ புது கார் மாதிரி தான் மிஸ்டர் தோத்துறோம். பாஸ்டர் ஒரு 6 வருஷம் நீங்கள் புது கார் வாங்க வேண்டிய அவசியம். ஓகே தோத்துறோம். கவனிங்க, இஎம்ஐயில் வாங்கிறதுக்கு என்னை கூப்பிட்றோம் பேங்க்காரன். இப்போ பிசாசு எப்படி தான் கண்ணி போடுவான். நீங்கள் ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் உங்களுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டு மறாவாரமே என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து சீல் வச்சுட்டு போயிடுவோம். ஸோ ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கிறேன். அதை தான் கடன் சொன்னாவே எனக்கு ஒரு பக்கம் பக்குன்னு இருக்கும். வேறு வழி இல்லாமல் நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், தோத்துறோம். இப்போ ஏசப்பா டெய்லிச்சோம், ஏசப்பா இந்த கடன்லாம் அடைக்கிறதுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமேன். ஆமாம், நான் கொடுப்பேன்னு நம்பி கொடுத்துக்கிறாங்க ஆண்டவரே. நான் ஏமாற்றக்கூடாது. நான் உன் சமூகத்துக்கு வரும்போது இல்லையா, கையை திறந்து தான் போகணும் இல்லையா. யாரும் என் காலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. நீ கடங்காரனா செத்தனா உன்னை பிடிச்சி கீழே இழுப்பாங்க. அதனால உயிரா இருக்கும் போதே எல்லா கடனையும் அடைக்க தீர்மானம் பண்ணி, தேவையில்லாமல் கடன் வாங்காத, தேவையில்லாமல் கடன் வாங்காத. ஏன்னா உன் நினைவு வேறு, அவர் நினைவு வேறு. நீ நினைக்கிற இப்போதான் எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது, ஒரு 5 வருஷம் இருக்கு கேப்பில், இல்லை ஒரு கடனை வாங்க ஒரு வீட்டை கட்டலைன்னா அடுத்த வருஷமே டப்புன்னு நம்ம சிக்கல் பண்ணுவேன். பாவி வாய மூடிய பாவி வாய. அதான் சொன்ன உன் நினைவு வேறு. என்ன நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்னா, ஆண்டவரே இந்த கடன்லாம் அடைக்குதே, நீ கொஞ்சம் கிருபை கூட்டி கொடுங்க, ஆயுஸ் கொஞ்சம் கூட்டி கொடுங்க. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கான், என் புருஷன் கடன் வாங்கி செத்து போயிட்டான், கடன் கொடுத்தவன் என்ன கேட்குறான்னு இந்த அம்மாட்ட யாரும் கேட்டக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம லைஃபே நமக்கு என்ன இல்லை, கேரண்டி கிடையாது. ஆனால் நீ 5 வருஷம் கேரண்டி கைத்து போடுற. ஸோ இதான்
எல்லாம் மாயப்பா, மாய. புசிப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறத தவிர வேற ஒரு நன்மை இல்லைப்பா அந்த உலகத்தில். ஆமா சொல்லுங்க. எத்தனை படுத்தா தூக்கம் வருது, படுத்தோடனே தூக்கம் வருது, அப்போ அவன் கடன் இல்லைன்னு அர்த்தம். படுத்தோடனே தூங்குற ஆளு கை எடுத்துக்க பார்க்கலாம். படுத்தா தூங்கணும் பாஸ்டர், கடை இருந்தாலும் தூங்கணும் பாஸ்டர். வராது. அப்படி உருண்டு பிறண்டு உருண்டு பிறண்டு உருண்டு பிறண்டு உருண்டு, அதே 1 மணி நேரம் ஆகும். உருண்டு பிறண்டு, நான் தூங்கலையா, தோ தூங்கிடுவேன். உருண்டு பிறண்டு, அப்புறம் ஆனா நல்ல ஆளு படுத்தோடனே தூங்கிட்டு. எனக்கெல்லாம் படுத்தா தூக்கம் வராது. அப்போதான் அவர் வந்து நிற்பாரு, இவர் வந்து நிற்பாரு. ஆண்டவரே செய்கிறேன் 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 செய்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பிறகுதான் தூக்கம் வரும். ஒவ்வொரு நாளும் எப்படி 10:30 மணி 11 மணி ஆகிடும் தூங்குறதுக்கு. ஏன் ஏன் உள்ளத்தில் பாரம் இருந்துச்சுன்னா, கஷ்டம் இருந்துச்சுன்னா, துன்பம் இருந்துச்சுன்னா அது தூக்கத்தை தடை பண்ணும். அதிலே வியாதி வந்துடும். அது மேக்சிமம் மேக்சிமம் கடனை குறைச்சி வேற யாராவது வட்டி இல்லாமல் கொடுக்குற ஆளை பார்த்து தேடி என்ன பண்ணு, கடன் வாங்கிக்கும். அது கூட அவசியம் தான். அவசியம் இருக்கு, அத்தியாவசியம், தேவை, தேவையற்றது. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு 150 இன்ச்சு டிவி தேவையா? அதுலேயும் அதே படம் காட்டுவான், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். தேவையா? ஆனால் நம்ம ஆடு பாரு இல்லையா, கௌரவம், கொஞ்சம் கௌரவம் ஜாஸ்தி இல்லையா. என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பாஸ்டர், அதனால் இல்லையா வரும்போதே ஒரு பெரிய டிவி இருந்தால் என் சொந்தங்கள்லாம் பார்த்து பரவாயில்லடி அவனை ஏசா அவன் நினச்சிட்டு போய் நீல கடன் கட்டணும். கூழு குடிச்சா கூட குளிச்சுட்டு குடி, கடை இல்லாமல் குடி. புரியுதா இல்லையா? இதாங்க மகிழ்ச்சி. ஞானி அதான் சொல்றாரு. ஞானி நிறைய இடத்துல சொல்றாரு, மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் இல்லை. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல 2 காரியம் தாங்க. ஒன்று நன்மை செய்ய, மகிழ்ச்சியா. இந்த மகிழ்ச்சி கெடுக்க தான் இந்த பிசாசு. என்னது? இந்த கடன், இஎம்ஐ, அப்புறம் நம்ம இது சொல்லு படப்பண்ண சொல்லு, அந்த ஃபீல்டு தானே இருக்கிற சொல்லு. இஎம்ஐ, பர்சனல் லோன், ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, தண்டல் கந்து வட்டி. எப்பா இதெல்லாம் சீரம் குறைச்சிட்டு இந்த வருஷத்தில் ஜோமன் குறைச்சிட்டு இல்லையா, வந்தா சாப்பிடு, எல்லாம் வயிற்று ஈர துணி போட்டு கம்முன்னு படுத்துக்கோ. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா நம்முடைய குடும்பங்களை தழைக்க தெய்வம் விரும்புகிறார். இப்படிலாம் தெய்வம் செய்ய விரும்பல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோட அவர் வேதனை கூட்ட மாட்டார். நமக்கு ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருதுன்னா அது வேதனை இருக்காது. உனக்கு வேதனை இருக்குதுன்னா இது கர்த்தரிலிருந்து வரல, இது வேற எங்கிருந்து வந்துட்டு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்க கத்துக்கோ. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இந்த வார்த்தை போய் சொல்லாது. ஏன் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகல? நீ கர்த்தருக்கு பயப்படலை. ஆமா சொல்லுங்க. என்னைக்குமே குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காத. குறுக்கு வழியில் யாருமே முன்னேற முடியாது. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் தான் என் குடும்பத்தை பெரியவர். அவருக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, லாட்ரி சீட், ரட்சிக்கப்படாதவர் லாட் சீட் வாங்குவார். ஏதோ ஒரு முறை 2 முறை அடிச்சுது, அது அப்புறம் பாருங்க ஒன்றும் அடிக்கலை. அதுலேயே அந்த மனுஷன் செத்து போனார். ஹல்லேலூயா. இன்னொரு அண்ணன் பயந்தாங்கோலி மனுஷன், சாகர வரைக்கும் அவர் வேற எந்த வண்டியிலும் ஏற மாட்டார். ஒரு வண்டி ஓட்டுறதுங்க, சைக்கிள் ஓட்டுவார், ஒரு வண்டி ஓட்டுறது கிடையாது. ஸ்தோத்திரம். இதில் கர்த்தர் என்ன ஒரு ஆள் தான் கொஞ்சம் திறமையாக மாற்றினார். கிருபை அது நம்ம அவர் ஏற்றுக்கொண்டதுனால தான் அந்த கிருபை கொடுத்தார் ஆண்டவர்.
அவர் உயிராக இருக்கும்போது வரையப்பா நம்ம பறந்த ஒரு போய் பார்த்துட்டு வரல, ஐயோ வானப்பா என் பிளேன்காரன் எங்கே கொண்டு கவுத்து விட்டு போயிடும்பா. அப்போயே ஒரு வயசு 70 வயசு. அப்பா 70 வயசு என்ன போனால் கடலோட போயிடலாமா, ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஒரு பயந்த மனுஷன். இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையுமே அனுபவிக்காமல் போயிட்டாங்க 2 அண்ணமாரும். ஆனால் தேவனுடைய கிருபையினால நான் சிங்கப்பூர் போயிருக்கிறேன், மலேசியா போயிருக்கிறேன், இஸ்ரேல் போயிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், கதை சத்தமான இந்த வருஷத்தில் துபாய் போவேன். கூப்பிட்டு கடைக்கார வாங்க பாஸ்டர் வாங்க பாஸ்டர். என் பையன் அங்கே இருக்கும்போதே நம்ம போய் பார்த்து வரேன் எங்கேயா இதை விட்டு வர முடியுது இல்லையா, இது ஏசு சுற்றி வந்துருக்குற இதுப்பா. நீங்கள் சொல்லுங்க, நான் ஒரு 10 ரூபா போயிட்டு வரேன். மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதுமே தவிர மனுஷனுக்கு உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நீ செய்த நன்மை உன் கூட பருவத்துக்கு வந்துடும். மகிழ்ச்சி உன்னை சந்தோஷமா வைத்துக் கொள்ளும், நோய் நொடி இல்லாமல் உன்னை காப்பாற்றும். இதை தவிர உலகத்தில் மனுஷன் வேற ஒரு நன்மையும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. போய் சிக்கல மாட்டாத. தேவன் உன்னை தலைக்க அவர் விரும்புகிறார் இல்லையா, ஸ்தோத்திரம். நீ உண்மை உத்தமாயிரு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். நீ உண்மையாயிரு, ஜெபம் பண்ணு, தேவன் பிரியமாயிரு இல்லையா. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உன்னை நிறுத்துவார், கொண்டாந்து உன் குடும்பத்தை தலைக்கு வைப்பார். பைபிள் சொல்லுது இல்லையா, ஆமா இல்லையா, உன் கையும் பிரயாசம் சாப்பிடுவேன், உனக்கு நல்ல மனைவி கிடைப்பான். ஆமா இல்லையா, நல்ல பிள்ளைகள் உனக்கு ஆண்டு கொடுப்பார். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உலகம் அறியும். ஆமா சொல்லுங்க. நீ சர்ச்சைக்கு போறாளா? ஆமா, அதாங்க நல்லா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்க. எப்போதும் பாருங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது இல்லையா. உங்களை பார்த்து யாராவது சர்ச்சைக்கு போறேன்னு கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா முகத்தை பார்த்தாவே நீ ஏதோ பறிகொடுத்த மாதிரி இல்லையா. இல்லைன்னா கூட மைனர் ஜாலி மணி பஸ் காலி. ரைட் ரைட். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? தோத்துறோம். நல்லா இருக்கீங்களா? தோத்துறோம். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பைபிள், இதெல்லாம் பைபிள் இருக்கு. ஏன்னா நீ கவலைப்படுவதனாலே நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. எதனா நீ மாற்றி அனுப்பிச்சிடுவியா? ரைட். அதை விட வேதம் வாசிக்கிறியா, வசந்த கேட்கறியா? ரைட். அந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு போயினேர். ஆமென், ஹல்லேலூயா. அவ பாருங்க, உன் குடும்பம் தலைக்கும். பைபிள் எத்தனை குடும்பத்தை ஆண்டு அப்படி வச்சிருக்க. ரூத்து குடும்பத்தை எடுத்துக்குங்க. மாமியே சொல்றா, ஏமா இல்லையா, இது யாரும் என்னை என்ன பண்ணா, நகோமின்னு கூப்பிட வேண்டாம், என்னை மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கிட்டாரு. தேவன் உண்டாக்கல, நீ கீழ்ப்படியாமல் போனால்தான் உனக்கு கசப்பு. தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்லை. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அந்த இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணப்படும் போது தான் மரணத்தை உண்டாக்கிடும். ஆமா சொல்லுங்க. நீ என்ன நகோமின்னு கூப்பிட வேண்டாம், மாறான்னு கூப்பிடு. மருமக்கள் மாற பார்த்து சொல்றேன், ஏமா இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு புள்ள பிறந்து அந்த புள்ள வளர வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நீ செட்டில் ஆகுங்க. ஒரு ரூபா போயிட்டா உருத்த மாட்டோம், மாமியை கெட்டியாக பிடிச்சிட்டா இல்லையா. கவனிங்க, வராங்க. என்ன எப்படி வராங்கன்னா, நோ ஹோப், நம்பிக்கையே கிடையாது இல்லையா. நகோமிக்கு நம்பிக்கை இல்லை, ரூத்துக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் தெய்வம் ஒருத்தர் இருக்காரு, தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா. ஓகே, அதான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீ ஆண்டவரை நம்புறியா, உன் குடும்பம் தலைக்கும். ஒன்றுமே இல்லைனாலும் சரி, கர்த்தர் பைபிள் சொல்லுது, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, ஈசாயின் அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர் எழும்புதான் பாருங்க.
ஒரு துளிர், ஒரு துளிர். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அடிமரம், அடிமரம், அடிமரம் ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆனா அதிலிருந்து கூட ஒரு துளிரை உருவாக்க என் தெய்வத்தால் முடியும். ஒரு துளிர் எழும்பி அது செழிக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, ஆரோன் கோலை கர்த்தர் துளுக வச்சாரா? வச்சாரா? காஞ்சி போன கோலை துளுக வச்சாரா? காய் காய்க்க வச்சாரா? பழம் வந்துச்சா? வந்துச்சா? ஏன் உங்க குடும்பத்தை செய்ய முடியாது? பாட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இருக்காரா? இருக்காரா? சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த மனுஷன் இன்னைக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல ஒரு என்ன போஸ்டிங்ப்பா சொல்லு, ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். கீழே உட்காந்து செம கை தட்டி உட்காந்துக்கிறாரு. அவர் ஆபீசர். அவர் கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? பல பேர் அவர் கீழே ஒர்க் பண்றாங்க. ஒருவனை போய் என்றால் போவான், ஒருவன் வா என்றால் வருவான், இதை செய் என்றால் செய்வான். 100க்கு அதிபதி மாதிரி அவரு. கேட்டு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு அவர் ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்காங்க. அவர் உலக பிரகாரமாகவும் சரி, தொழில் பிரகாரமாகவும் சரி, குடும்ப பிரகாரமாகவும் சரி இல்லையா? அவங்க அந்த இயேசு ஏற்றுக்கொள்வது முன்பாக பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள். ஆனால் இன்னைக்கு தேவன் தலைக்க செய்திருக்கிறார், தலைக்க செய்திருக்கிறார். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, கர்த்தருக்கு பயந்ததினாலே தேவன் அந்த குடும்பங்களை தலைக்க செய்தார், தலைக்க செய்தார். நான் சொல்றேன், இந்த மாசம் நீ பண்ற ஜெபத்துல அடுத்த மாசமே தலைக்க ஆரம்பிச்சு. அவர் ஒரு நாள் போதும், ஒரே நாள்ல செங்கல்ல 2ஆ பிளந்து வெட்டாந்தரையா ஆக்கிட்டார். அவரு எப்படி ஆக்கினாரு? கடல் அப்படி ஆகுமா? ஏங்க, இந்த குட்டையில தண்ணி நின்னா கூட எவ்வளவு வெயில் காஞ்சாலும் சேறு இருந்துன்னே இருக்கும் இல்லையா? ஆனா நம்ம இயேசு பாருங்க, கடலை 2ஆ பிளந்து கவனிங்க வெட்டாந்தரை ஆக்கிட்டாராம். இயேசு மகிமையானவர், வெற்றி சிறந்தவர். ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல உன் சூழ்நிலையை மாற்றுகிறவர். ஆமா, பைபிள் சொல்றது, மாலையிலே அழுகை என்றால் காலையிலே உனக்கு அக்களிப்பை உண்டாக்குறவர். ஆமென். இதெல்லாம் எப்படி நடக்குதுங்க? மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தர் அவருடைய குடும்பங்களை தலைக்க செய்தார். எத்தனை குடும்பங்களை தேவன் தலைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? என் குடும்பம் தலைக்கணும் பாஸ்டர், என் புள்ள குடும்பம் தலைக்கணும் பாஸ்டர், என் புள்ள தலைச்சு ஓங்கணும் பாஸ்டர், என் பையன் நல்லா தலைச்சு ஓங்கணும் பாஸ்டர் இல்லையா? கவனிங்க, ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு பயந்து வாழு. பாருங்க, உங்க குடும்பங்களை தலைக்க தேவனே உதவி செய்யும். ஆமென். அப்ப இதெல்லாம் தேவன் நமக்கு நன்மை செஞ்சாதான். சொன்னா சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள், அல்லது சந்தோஷப்படுவார்கள். புரியுதா? அப்ப இந்த மாசம் ஆண்டு என்ன சொல்றேன்னா, நான் அளிக்கும் நன்மை. என்ன நன்மை? வெறும் கோலும் கையுமாய் போன ஒரு மனுஷனை 20 வருஷத்துல 2 பரிவாரங்கள் கொண்ட ஒரு பெரிய மனுஷனா தேவன் கொண்டு வந்தார் இல்லையா? எந்த சகோதரன் அவனை கொலை பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த சகோதரனை அவனை வந்து கட்டிப்பிடித்து இல்லையா, அவனை நேசித்து அன்பு பாராட்ட தேவன் அனுக்கிரகம் பண்ணினான். புரியுதா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்போ அந்த ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறார். போன வாரம் நமக்கு என்ன வாரம்? போன வாரம் வாட் யூ மீன் ஈஸ்டர்? இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அன்னைக்கு யாக்கோபு செய்தார், அந்த மருத்துவச்சிக்கு செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் மனசுல போனோம், அவர் என்னை தலைக்க செய்வார்.
பிசாசு வேற மாதிரி கொடுப்பான், அதை கடிந்துக்கோ. பொல்லாத ஆவியை போ. ஆண்டவர் என்னை தலைக்கும்படி செய்வார். ஆண்டவர் என்னை தலைக்கும்படி செய்வார். நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன். தேவனுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன். சாத்தானே அப்பாலே போ சாத்தானின்னு சொல்லி கடிந்து கொள். ஏன்னா இதான் சத்தியம். எது சத்தியம்? வேத வசனமே சத்தியம். நீங்கள் காண்பது, நீங்கள் பார்ப்பது, நீங்கள் கேட்பது, நீங்கள் உணர்வதெல்லாம் சத்தியம் இல்லை. வேத வசனம் தான் சத்தியம். எத்தனை நம்பி என்னை ஆண்டவர் தலைக்க செய்வார்? முதல்ல விரும்பு. ஆண்டவர் என்னை தலைக்க செய்வார். என் குடும்பத்தை தலைக்க செய்வார். என் குடும்பம் இப்படியே இருக்க போறது கிடையாது. ஆமா, தேவ கிருபை அனுக்கிரகம் என் குடும்பத்து மேல கர்த்தர் ஊற்றுவார் இல்லையா? என் குடும்பம் தலைக்கும். நான் விருத்தி அடைவேன். வலதுபுறமும் இடமும் நான் விருத்தி அடைவேன். என் சந்ததியார் இந்த பூமியை சுதந்தரிப்பார்கள். லாபான் தன் சகோதரி தான் வாழ்த்தான். வாசிமா, லாபான் தன் சகோதரியை வாழ்த்தான். எப்படின்னா, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன், தெய்வனை அறியாதவன், அவன் சகோதரியை வாழ்த்துறான். என் சகோதரியே நீ கோடா கோடி பெருகுவ. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக என்று. அவன் வாழ்த்தும் போது சகோதரிக்கு குழந்தை இல்லை. அப்பதான் கல்யாணம் பண்ண போறான் மாப்பிள்ளை வீட்டுக்கு. 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆனா வசனம் நிறைவேறுது பாருங்க. வசனம் நம்ம வாசி. உன் சந்ததியார் தங்கள் பகைஞரின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. எப்ப நிறைவேற்று தெரியுமா? ஏறக்குறைய 30-40 வருஷத்துக்கு பிறகு இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இப்போ உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, பக்கத்தால் சொல்ற, என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகும். சொல்லு, உன் சந்ததியார் பகைஞரின் வாசல்களை மேற்கொள்வார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் குடும்பம் தலைக்கும். சொல்லு, உன் குடும்பம் தலைக்கும். உன் தொழில் தலைக்கும். உன் வியாபாரம் தலைக்கும். நீ கையில் செய்கிற காரியம் தலைக்கும். சொல்லு, பொட வியாபாரம் தலைக்கும். சொல்லு, அவள் தான் முடிச்சு ஊத்தி மூடாத. தலைக்கும், 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 செழிக்கும். என் ஆண்டவர் ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டா போதுங்க, கப கப கபன்னு எல்லாம் மாறும். அந்த விசுவாசம், நம்பிக்கை, ஜபம், உண்மை, உத்தமம், அந்த தெய்வ பயம் உனக்குள்ள இருந்துட்டா, நான் சொல்றேன், இந்த வருஷம் கத்த சித்தமா நம்ம ஓடி முடிக்கும் போது இந்த வசனம் உங்க வாழ்க்கை நிறைவேறுவதை சொல்லு. பாஸ்டா நீ சொன்னாருங்க 4ஆம் மாசம் இல்லையா, அந்த 7ஆம் தேதி சொன்னாரு என் குடும்பம் தலைக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே ஆண்டவர் என் குடும்பத்தை தலைக்க செய்திருக்கிறார். என் பிள்ளைகளை தலைக்க செய்திருக்கிறார். திருமணமாகாத என் மகளுக்கு திருமண காரியம் கொடுத்து குழந்தை பாக்கியம் கொடுத்து இருக்கிறார். தலைக்க செய்திருக்கிறார் இல்லையா? உங்க வாயால சொல்லுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும்? தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடங்க. ஆமா சொல்லுங்களேன், புரியுதா? அப்போ ஆண்டவர் அளிக்கிற நன்மை என்ன? உன் துக்கம் எப்போ சந்தோஷம் மாறும்? அவர் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. என்ன நன்மை செய்வார்? வெறும் கோலும் கைமா போனவனுக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தார் இல்லையா? ஓகே, அவன் நன்மை செஞ்சாரா இல்லையா? அவனை கர்த்தர் ஏமாத்தினாரா? புறக்கணிச்சிட்டாரா? இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்கள ராஜாவின் கட்டளை கீழ்ப்படியில, அதனால ஆண்டவர் கைவிட்டார் அவங்கள. ராஜா கழுத்து வாங்கினானா? இல்லை. ஏன்னா அவ என்னை நம்பி நன்மை செய்கிறா, அவளை காப்பாற்ற சொல்லி குடும்பத்தை தலைக்க செஞ்சுட்டார் ஆண்டவர். புரியுதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு அது ப்ராஃபஸியா சொல்றேன், உங்களை தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க குடும்பம் தலைக்கும், பிள்ளைகள் வாழ்க்கை தலைக்கும், உன்னுடைய தொழில் தலைக்கும், உன் வியாபாரம் தலைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார்.
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனா கர்த்தர் உன்னோட கூட வருவார். ஆமென். நம்ம அதை நிற்கலாம். யாராவது உங்களை பார்த்து நீங்க என்னம்மா செய்தீங்கடா சொல்லு, உன் குடும்பம் தலைக்கும். அவ்வளவுதான். மற்றவங்க வாழ்த்துங்க, உனக்கு அந்த வாழ்த்துல கிடைக்கும். ஆபிரகாம் தேவன் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்ன பண்ண, இந்த வார்த்தை சொல்லி உனக்கு எதிரியா இருந்தாலும் வாழ்த்திடு, உன் குடும்பம் தலைக்கும். போ, உன் குடும்பம் தலைக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை? நான் நம்ப மாட்டேன் மாஸ்டர். போ, நம்பு. ஏன்னா இது சத்தியம். வேத வசனம் தான் சத்தியம். இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை, உனக்கு இருக்கிற இயலாமை, இதெல்லாம் சத்தியம் இல்லை. இதெல்லாம் ஒரு நிமிஷம் மாறும் இல்லையா? எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆமென். இப்போ இருக்கிற கஷ்டம் நிரந்தரமா? இந்த வியாதி நிரந்தரமா? இந்த பிரச்சனை உனக்கு நிரந்தரமா? நீ தெய்வத்துக்கு பயந்து நல்லா ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீ எதை குறித்தும் இல்லையா, எதை குறித்தும் ஃபாதர் சொல்றாரு, கல்யாணம் ஆகல, அதான் சொல்றாரு, எதை குறித்தும் கலக்கம். ஏன்னா அவர் கல்யாணம் ஆகல. கல்யாணம் பண்ணவனை விட கல்யாணம் பண்ணவன் தான் பிரச்சனை ஜாஸ்தி. ஆனா தெய்வம் அப்படி அனுக்கிரகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, உன் குடும்பம் தலைய செய்வார். நீ அப்படி திரும்பி பார்ப்ப, பேக் பின்னாடி கடந்து வந்த பாதைகள் அப்படி திரும்பி பார்க்கும்போது அதான் நீ ஒவ்வொரு மாதமும் திரும்பி பார்க்கணும். எஸ்வே, போன மாதம் நம்ம எப்படி இருந்தோம், போன வருஷம் நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நீ திரும்பி பார்த்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும். போன வருஷோட இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், கை வைத்து பார்க்கலாம். நான் போன வருஷோட இந்த வருஷம் நல்லா இருக்கும் பாஸ்டர். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். எதுவா இருந்தாலும் சரி அப்பா மேல வச்சிருங்க. போன வருஷம் இந்த வருஷம் நல்லா இருக்கும் பாஸ்டர் சொல்லு, அவன் சொன்னபடி ஆயிடும். போன வருஷத்தோட இந்த வருஷம் அப்படி சொல்லாத, நல்லா இருப்பேன். ஏன்னா அவன் சொல்றாரு, குடும்பங்களை தலைக்க செய்கிறான். இந்த குடும்பத்தை இப்படியே விட்டுற மாட்டான் ஆண்டவர். ஏன்னா ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்பும். கை உயர்த்தி ஏசப்பா சொல்லுங்க, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். சொல்லு, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதற்றாடும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதற்றாடும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு சொல்லுங்க, நம்புவேன் போவதில்லை. நம்புவேன் இயேசு. இன்னும் நம்புவா ஆண்டவரே, இன்னும் நம்ம நம்புவேன். என் குடும்பத்தை தடைக்கும்படி செய்வி. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நம்புங்க. இந்த மாசம் நம்புங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதம் வாசிங்க. இன்னும் ஆண்டவர் பயந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துலேருந்தே உனக்கு இந்த ப்ராசஸ், அந்த தலைக்க வேண்டிய ப்ராசஸை செய்ய ஆரம்பிச்சிருவார் ஆண்டவர். அவர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே அந்த மருத்துவ வச்சிகளை தலைக்கும்படி செஞ்சீங்களப்பா, என் குடும்பமும் தலைக்கணும் ஆண்டவரே, என் குடும்பமும் தலைக்கணும், என் பிள்ளை குட்டியும் தலைக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் விண்ணப்பத்தை கேட்பார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளி செய்வார். பரலோக பிதாவே,
நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் தேவனுடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளை கூட்டி வந்து அவர்கள் உண்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உடைய வார்த்தை கேட்க, உமக்கு காணிக்கை கொடுக்க செய்த எல்லா உபகாரத்துக்கு நன்றி. இப்போது உடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கூட இந்த பிள்ளைகள் பானம் பண்ண நீர் கொடுத்த தயவுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்ற வார்த்தை முடியும். ஆண்டவரே, இந்த மாதம் இந்த பிள்ளையுடைய எல்லா துக்கங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாக்குவேன் வார்த்தை முடியும். இந்த மாதம் தேவனே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு நீர் நன்மை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. குற்றங்களை, குறைகளை, பாவங்களை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலக வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருக்க, பாக்கியமாய் இருக்க உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே உன் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வேன் சொன்ன வார்த்தைப்படி ஒவ்வொரு குடும்பமும் இயேசுவின் நாமத்தில் தலைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பித்த ஆண்டவர், காய்ந்து போன ஆரோனின் கோலை துளுக்க செய்த ஆண்டவர், அருமையான குடும்பங்களும் துளிர்க்கும்படியா, தலைக்கும்படியா உதவி செய்யும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், பணிகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். இப்போது இந்த திருவிருந்த ஆராதனையை அவங்க உம்மோடு செஞ்சிருக்காங்க. அதை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் இந்த திருவிருந்துக்கு ஆராதனைக்கு பாத்திரமாக இருக்க உதவி செய்யுங்க. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள், வியாதி, பிசாசின் கிரிகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பீராக, சுகம் கொடுப்பீராக, பலன் தருவீராக, சமாதானம் தருவீராக, சந்தோஷம் தருவீராக, மகிழ்ச்சியாக உதவி செய்வீராக. அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வீராக. உடைய ஊழியக்காரன் நான் அப்படி செபித்து மனதார வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி. இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள். உங்களுடைய தூதரை கூட அனுப்புங்க. சுகபத்திரமான பிறந்த வாக்கி பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்துறை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. அல்லேலூயா. அவனை இயேசுவை ஆசீர்வதிப்பார்.